அனைவருக்கும் வணக்கம். வாங்க தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, கடலப்பருப்பு, சோம்பு, ஜீரகம், பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டாரு, கிராம்பு, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகா, உப்பு, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேங்காய், வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சு, தக்காளி 4 தக்காளி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி கலர் மாறணும். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு போட்டோன்னே ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதான் குழம்போட டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். வரமிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கேற்ப. இப்போ மிளகா நல்லா வதங்கிருச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகா 3 வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வேறு தட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் 3 ஸ்பூன் கடலப்பருப்பு, அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். கடலப்பருப்பு சீக்கிரம் கருகிரும், அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக மிளகு, சோம்பு, ஜீரகம், எல்லாம் கிளறி வச்சுக்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, வெள்ளை சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். குழம்பு வச்சு சாப்பிட்லாம். கிளம்புற இட்லி, தோசைக்கு வச்சுட்டோங்க. அதே சாதத்துக்கும் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம். பட்டை, பூ, பிரிஞ்சி இலை, கிராம்பு போட்டு வதக்கிக்கலாம். இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதிலே பாதி வெந்தரணும். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காவை போட்டு ஒரு கிளறி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறி வச்சுக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு கிளறணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் வதக்கினதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து குழம்பு வைப்போம். இப்போ ஒரு சட்டியில் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த வதக்கி வச்ச மசாலாவை போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கணும்ல. ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விட்டுக்குவோம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சு இந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டு இறக்கி விட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான தக்காளி குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Like, share and subscribe.